இப்போ பொதுவாக வந்துட்டு நம்ம 80s பீரியட்லேயே போனோம்னு வைங்களேன், பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, இவங்க 3 பேரை தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோமே தவிர்த்து இந்த ஒரு பிம்பத்திலேயே வந்துட்டு மகேந்திரன் அவர்கள் வந்துட்டு வெளியில் தெரியாமல் போயிட்டாரோ? தெரியாமல் போகலை. இப்போ நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவர் கொண்டாடப்பட்டாருங்கிறது இல்லை, காலத்தால் மறக்க முடியாத படங்கள். இன்றைக்கும் நீங்கள் போய் ஒரு உதிரி பூக்களையோ முள்ளு மலரையும் பார்க்கும்போது இவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு படம் வந்து யாரும் எடுக்கலையே அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அந்த படம் இன்றைக்குமே எவர் கிரீனாக இருக்குது. அந்த படங்கள் ஜானி மாதிரி படங்கள் கூட அது கமர்ஷியல் படமாக இருக்கும். அவருடைய படம் வந்து படங்கள் இல்லை, திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு என்றைக்குமே படம். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்றிருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும், மணிரத்னம், பாலா, எல்லா டைரக்டர்களுக்கும் மகேந்திரன் தான் முன்னோடி. மகேந்திரன் மாதிரி நம்மளால் படம் இயக்கவே முடியாது என்று எல்லாருமே பெரிய இயக்குநர்கள் அனைவருமே பேசக்கூடிய ஒரு இடத்துல அவர் சிகரத்தில் அவர் இருக்கார். காலத்தால் எல்லாருமே மறக்கடிப்பதற்கு காலம் ஒரு காரணமாக இருக்கும். அதை மீறி சில கலைஞர்கள் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டினால் நிலை பெறுவாங்க.